கதை அப்படியே போறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நேஷனல் அவார்டு வந்துரும். பாக்கலாம். அதனால படம் கொஞ்சம் பெரிய லென்த் படமா தான் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா படம் எந்த இடத்துலயுமே சோட கிடையாது. கெமிஸ்ட்ரி படம் பாருங்க ப்ரோ. கெமிஸ்ட்ரி இருக்க அளவுக்கு இருக்காது. படம் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நேஷனல் அவார்டு வந்துரும் கண்டிப்பா. கனெக்ட் ஆச்சுங்க. லாக் எதுவும் தெரியல. பட் ஆனா லைக் என்ன சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஆக்டிங் இருந்ததுனால லைக் யூ டிடன்ட் ஃபைண்ட் எனி ஃப்ளாஸ். ஒரு ஃப்ளாஸும் தெரியற மாதிரி தெரியல எனக்கு. அது அவர் கெட்டப்பே போடலங்க. அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி there is no get up or like that or anything. அவர் அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. அது நேச்சுரலா அப்படியே தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. 3.25 மணி நேரம் பிச்சை எடுக்கிறப்ப நிறைய சீன் ஷாட் வச்சு பாக்கணும்ல. நீங்க இந்த கேள்வி கேக்குறதே நிப்பாட்டுங்கடா. டூரேஷன் அதிகமா இருக்குதுன்னு ஒரு கேமரா வைக்க முடியாம தான் எனக்கு இத்தனை கேமராவை வச்சு விட்டுருக்கானா என் திருவண்ணாமலை ஈஸ்வரர். ஓகேவா, இதுலயே நாங்க சக்சஸ். அதனால படம் கொஞ்சம் பெரிய லென்த் படமா தான் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா படம் எந்த இடத்துலயுமே சோட கிடையாது. நாகார்ஜுனா சார் என் உயிர். சூப்பரா நடிச்சிருக்காரு. விசுவாசத்துக்கு தனுஷ் எங்க வீட்டு பிள்ளடா. எங்க கேப்டன் வளர்த்த பிள்ளடா. எங்க பாசக்கார பிள்ளடா. குஷ்பக்காவை பாரு, மறக்கவே முடியாம குஷ்புன்னு ஒரு கேரக்டரை வச்சு குஷ்பு குஷ்பு குஷ்புன்னு குஷ்பக்காவையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயே அவரோட விசுவாசத்தை தெரியலையா? சுவாசத்துல நாங்க வாழ்றவங்கல, விசுவாசத்துல வாழ்றவங்க. ஓகே ஓகே. தனுஷோடைய ஃபேன் வச்சுக்கலாம். நான் இப்போ ரொம்ப பழைய ஃபேன்லாம் இல்ல. இப்போ சும்மா புதுசா வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. 3 மணி நேரம் படம்ன்றாங்க. லாக் ஏதா இருக்குதா? எதுவுமே தெரியல ப்ரோ. படம் போனதே தெரியல. சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா கிளாப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஒரு சீனுக்கும் கத்துற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைரக்டர் மாதிரியே இல்ல ப்ரோ. அவரை பார்த்தா அப்படியே சாதாரணமா நின்னுட்டு இருந்தாரு. நான் போய் ஹாய் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சும்மா தான் நின்னுட்டு இருந்தாரு. நான் வேற யாரும் நினைச்சு இப்படி போய் பார்த்தேன். போட்டோ எடுத்துக்கலாம் கேட்டா எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி தலையதான் ஆடுறாரு தவிர அவருக்கு பேச கூட தெரியல. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் கனெக்ட் ஆக முடியாது நம்மளால. ஏன்னா அவங்க பண்ணிருக்க கேரக்டர் வேற, நம்ம வேற இல்லையா? சோ நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. 3 மணி நேரம் படம் போது ஏதாவது கருத்து சொல்லிருக்கலாம். என்ன கருத்து? நிறைய இருக்கு ப்ரோ. நிறைய இருக்கு. நாய்க்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு வயிற்றுலயும் அடிச்சு புடுங்காதீங்கன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன மாதிரியே இருந்தது. சரி, இந்த படத்துல மியூசிக் டிஎஸ்பி எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்தது. சாங் எல்லாம் நாங்கெல்லாம் எந்திரிச்சு ஆடி இருந்தான் ப்ரோ. எல்லாருமே எந்திரிச்சு ஆடி இருந்தாங்க. நல்லா. ராஷ்மிகா தனுஷ் இவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒர்க் ஆயிருந்ததா படத்துல? கெமிஸ்ட்ரி படம் பாருங்க ப்ரோ. கெமிஸ்ட்ரி இருக்க அளவுக்கு இருக்காது. கதை அப்படியே போறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். லவ்லாம் எதிர்பார்த்து வர முடியாது. அந்த மாதிரி. நாகார்ஜுனா ஒரு பக்கம் இருக்காரு, தனுஷ் ஒரு பக்கம் இருக்காங்க. 2 பேருமே அவங்கவுங்க. அவர் அங்க சூப்பர் ஸ்டார், இங்க இவர் தலைவர் கலக்கிட்டு இருக்காரு. 2மே நல்லா தான். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாம்? 10க்கு 10 தரலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. தமிழ் ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அவர் என்ன மாதிரி ஆக்டர் நாங்க வளர்த்து கஷ்டப்பட்டு அவரை வளர்த்து ஒரு ஆளாக்கி ஆஸ்கர் ரேஞ்சுக்கு அமுச்சு விட்டா ஏறிங்கன்னா அப்பதான் ஒருத்தன் வளர்ந்து வந்துக்கினே இருந்தா போல. பிரின்ஸ்னு ஒரு படம் கொடுத்து சாவஸ்டானுங்க. இப்ப அதே மாதிரி இந்த படம் கொடுத்தா எங்களுக்கு காண்டாவாம ஆகாது. இவரே பெரிய டேரக்டர்னா ரசிகர்களாக தான் நடிகரான்னு சொல்றாரு. இவர் ஏன் தேவையில்லாம இது மாதிரி பண்ணுங்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம தெலுங்கு டேரக்டருங்களாம் ஒன்று சொல்றவங்களுக்கு தான் காசு தான் முக்கியம்னா நீங்க அந்த சைடு வேற யாருன்னா வச்சு எடுத்துங்க. எங்க தமிழ் சைடு வராதிங்க. இங்கெல்லாம் நாங்கெல்லாம் நடிப்புக்கு நாங்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே பயங்கரமா ஸ்கோப். இங்க படம் பார்த்துட்டு போறோம்ல, இப்ப விட்டா கூட ஒரு மார்க் சீன் நான் கிரியேட் பண்ணி அந்த சீனை நான் எடுத்து வந்து கொடுப்பேன். இல்ல அவர் சொன்னா பெரியவங்க மரியாதையில சொல்லுவாரு. கூட இவர் வேற இருக்காரு, இவரு நாகார்ஜுனா இருக்காரு. ஆனா நான் மீறி எதுவும் பேசக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. அது இங்க இருக்கிற அரசியல். அது இங்க இருக்கு. எப்பவுமே அவரு பர்சனலை பத்தி தேவையில்லாம இது ஒரு நடிகரா ஒரு ஆல்ரவுண்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமான்ற கிரவுண்ட்ல அவுட் ஆஃப் 6 தான் அடிப்பாரு பால. தமிழ்நாட்டுக்குள்ளேயே விளையாடுற மனுஷன் இல்ல. ஆந்திரா கர்நாடகா எல்லாத்தையும் தாண்டி இந்தியா தாண்டி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு விளையாடுற ஒரு மனுஷன். அவன் டைரக்ஷன் மட்டும் இல்ல, எல்லாமே தெரியும். அதுக்கு முடியவே இல்லை. 3 மணி நேரம் உட்கார முடியல, தலைவலிக்குது. செமையா இருந்துச்சு.
ஃபேன்ஸ் தனுஷ் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு குபேரா அப்படின்னு ஒரு படம் இருக்கு. So ஃபேன்ஸ்க்கு திருப்தி அடைகிற மாதிரி இருக்கும். யாருமே கிட்ட எங்களை கலாய்க்க முடியாது அந்த மாதிரிதான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. டேரக்டர் வந்து தெலுங்கு டேரக்டர் சேகர் கனெக்ட் தமிழ் ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. மோரோவர் இது தெலுங்கு டப்ல பார்த்தா நமக்கு தெலுங்கு ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு எல்லாமே கோலிவுட்ல தெரிஞ்ச ஃபேஸஸ் தான், ஃபெமிலியரான பிளேஸ் இது ஃபேஸஸ் தான். சோ எந்த பிரச்சனையும் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. செமைய தனுஷ் தானா, ஆல்வேஸ் தனுஷ் தான். நாங்களாம் தீவிரமான தனுஷ் ஃபேன். சோ தனுஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ராஷ்மிகா வேற ஒரு பக்கம் இருக்கா, ராஷ்மிகா தனுஷ் காம்போ ஏதாவது இருக்கா உள்ள? இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்லியான காம்போ. இது கப்பல் காம்போ கிடையாது, ஃப்ரெண்ட்லியான காம்போ நல்லா தான் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் படம் அது எப்படி போச்சுன்னே தெரியல. எதுவுமே இல்ல, நாங்களாம் சீட்லயே இல்ல உட்காந்து ஜம்ப் பண்ணிட்டு அவளே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். படத்துல வந்து என்ன சொல்ல வராங்க? 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க, சொல்ல வந்திருக்கல. ஒரு பெகரோடைய கஷ்டத்தை பொறுத்து சொல்ல வராங்க. அவங்களை எதுவுமே வந்து ஸ்கேம் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு இதுதான். அது சொல்லவா வேணும். டி சார் பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து ஹீரோவா இருந்துட்டு இப்ப சடனா ஒரு பெக்கரா வந்து நடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அவரோட காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிருக்காரு? ஒரு பக்கம் நாகார்ஜுனா வேற இருக்காரு, ஆமா. போட்டியா இருந்ததா உள்ள? போட்டின்னு இல்ல, அவர் ஆக்சுவலா வந்து நாகார்ஜுனன் சார் வந்து 2 பக்கமா மாட்டிட்டு முடிக்கிறாரு. வில்லன் சைடும் மாட்டிக்கிறாரு, ஹீரோ கிட்டயும் மாட்டிக்கிறாரு. சோ ரெண்டுமே ஈக்குவலா கடைசியில தனுஷ் சாருக்கு ஹெல்ப் பண்ணி பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. சேகர் கமலா தெலுங்கு டைரக்டர். ஆமா. சோ அவர் வந்து தமிழ் ஆடியன்ஸ் ரீச் பண்ற அளவுக்கு படத்துல ஏதாவது வச்சிருக்காரா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா லைக் எப்படி சொல்றது, இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு பெக்கர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடா பண்ணிருக்கறனால கண்டிப்பா எல்லாருக்குமே அது பிடிக்கும். எப்படி பண்ணிருக்காங்க? டிஎஸ்பி சார் செம்மையா இருந்துச்சு சார். சீரியஸாவே என்னுடைய அந்த போய்வா சாங்குக்கு எல்லாம் வந்து என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. கீழே கான்சர்ட் லெவலுக்கு வந்து ஆடிட்டு இருந்தாங்க. சோ நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் 3 மணி நேரம்ன்றாங்க. ஏதாவது லாக் ஏதாவது இருந்ததா படத்துல? எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் 3 hours போனதே எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தனால எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல விரும்புறாங்க? ஏன்னா 3 மணி நேரம் படம் போட்டுருக்கும் போது ஏதாவது கருத்து சொல்லி இருக்கணும்ல, என்ன கருத்து? கருத்துனா பெகர்ஸ வந்து கேவலமா ட்ரீட் பண்ணாதீங்க. சோ அவங்களுக்கும் லைஃப் இருக்கு, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதான் சூப்பரா இருந்துச்சுண்ணா. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, வழக்கம் போல வேற லெவல் தான். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் தான் ஓகேவா இருந்தது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் நம்ம மியூசிக் நல்லா இருந்தது. 3 மணி நேரம் படம்ன்றாங்க. டியூரேஷன் அந்த மாதிரி, ஆனா லேக் ஹோல்ஸ் இல்ல இருந்துச்சு. ஆனா டியூரேஷனே தெரியல. தெரியல. சோ தெலுங்கு டைரக்டர் தான் இந்த படத்தை பண்ணிருக்காரு. கிளீனா தெரிஞ்சிருந்தான். தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியாத ஏதாவது இருந்ததா? ஒரு சில அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங்ல வாய்ஸ் லேக், அந்த மவுட்லாம் கரெக்டா இல்ல, லிப்சிங்லாம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போக கரெக்டா இருந்துச்சு. படம் உண்மை சொன்னா கதை ஓரியன்டா பெஸ்ட், ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. பட் ரசிகர்களா பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா போகிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் விறுவிறுப்பா இருந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுக்கே ஸ்லோவா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தனுஷ் சார்னாலே ஆக்ஷன்ஸ், அந்த காமெடி, அந்த டான்ஸ், அந்த ஸ்மைல், நண்பா நண்பா சாங், அந்த சாங்லாம் பொய்வா சாங்லாம் ஸ்டேட்ல பயங்கர வைபு. அந்த மாதிரி இன்னும் 2-3 சீன்ஸ் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் டெத் ஸ்லோவா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. பட் கதை ஓரியன்டா சீரியஸ்லி செம்ம சென்டிமெண்டான ஒரு மூவினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா இருந்தது, அதெல்லாம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எடுத்தோன்னே ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொண்டுட்டு போறாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சமம் தான், நீயும் உயிர் வாழ்றதுக்காண்டி தான் இருக்கிற, நானும் வாழ்றதுக்காண்டி தான் இருக்கேன், நான் பிச்சை எடுக்கிறேங்கிறதுக்காண்டி என்ன உயிரா மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம ரசிகர்களா பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருப்போம்ல, தனுஷ் சார்னாலே இந்த சீன் இந்த இதெல்லாம் பெஸ்டா வரணும் அப்படின்ட்டு. இத்தனைக்கு தெலுங்கு மூவி வேற, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். கடைசி அது தெலுங்கு டைரக்டர் தான் இந்த படத்தை பண்ணியிருந்தாரு. தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். கண்டிப்பாங்க. ஏன் சொல்லுங்க, ஆக்ஷன்ஸே இல்ல படத்துல, சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாவே. உங்களுக்கு ஸ்லோவா போகும் சென்டிமெண்ட். நார்மலான ஒரு பிச்சைக்காரங்களோட லைஃப் என்னங்கறத காமிக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப டிஃபரெண்ட். எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி படம் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்குன்றாங்க. 3 மணி நேரத்துல ஏதாவது லாக் ஏதாவது இருக்கா? லேக்னு இல்ல, படம் கரெக்டா அதுக்கேற்ற பேசதான் போகுது, நல்லா இருக்கு. பண்ணியிருந்தாரு. சோ நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பா கனெக்ட் பண்ண முடியும். இந்த கதை எல்லாரும் கனெக்ட் ஆகும் போகுது. தேங்க்யூ. சொல்றாங்க யாரும் ஐ இல்ல யாரும் லோ, எல்லாமே ஒண்ணுதான் சார். பர்ஃபார்மன்ஸ் நீ கேட்க வேணாம். அவரை பத்தி ஆக்டிங் கிங், அவரு நடிப்பின் அசுரன்னு சொல்றாங்க. பர்ஃபார்மன்ஸா டாப் நாச்சு. ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த படம் செருப்பா லட்ச மாதிரி ஒண்ணு இருக்கு, சூப்பரா இருக்கு. தெரியல போய் அவ்வளவு லேக்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்புன்னு போச்சு. டிஎஸ்பி சூப்பரா போட்டிருந்தாரு. அந்த பாட்டு ஒண்ணு, ஒரு உக் ஸ்டெப் ஒண்ணு தனுஷ் அல்டிமேட்டா இருந்தது. கெமிஸ்ட்ரி லவ் போர்ஷன் இல்ல, ஒரு கூட வரமாதான் நல்லா இருந்தது, டிஃபரெண்டா இருந்தது.
கதை எப்படின்னா ஒரு பிச்சைக்காரனோட வாழ்க்கை அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். கதையில படத்துல ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது, த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேணாம், சூப்பரா இருந்தது. ஓகே, ஓவரால் நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்கு குபேரா? சூப்பரா இருக்குது படம். இதுல வந்து நாகராஜன் தான் செம்ம நடிப்புங்க. தனுஷ் வந்து அசல் பிச்சைக்காரன் தான். பிச்சைக்காரன் காஸ்டியூம் இருக்கு, கரெக்டா பிச்சைக்காரன் தான். இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து எங்கெங்கெல்லாம் பிச்சைக்காரன் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்க பிளாக் மணி வச்சுக்கிறீங்களோ அவங்க மேல டெபாசிட் பண்ணிடுங்க. ஏன்னா நாட்டுல பிச்சைக்கார தொல்லையே இருக்கக்கூடாதுதான் இந்த படம் நினைக்கிறேன். படம் சூப்பரா இருக்குது. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் வந்து தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தமிழ் படம் மாதிரியே வரல அது. ஏன்னா அந்த ஆந்திர பிரதேசம் எல்லாம் காட்ட சமயத்திலே நாகராஜனை காட்ட சமயம் தெலுங்கு படம் மாதிரி இருக்குது, தனுஷை பார்க்க சமயம் தமிழ் படம் மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது படம். தாராளமா பார்க்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடான கேரக்டர் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த படமும் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா சூப்பரா இருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் படம். இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, அங்கங்க சத்தமா போடாம எங்க தேவையோ அங்க மட்டும் போட்டு எலவேட் பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஆமா 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 ஆமா, அதுதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட். தெலுங்கு படம் தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் ஹையா இருக்கும், நமக்கு பிடிக்காது அதெல்லாம். ஆனா தெலுங்குல இந்த மாதிரி டேரக்டர் இருக்காரு, இப்பதான் தெரியுது பார்த்து. இல்ல ப்ரோ, அது அந்த மாதிரி எதுவுமே தெரியல, எல்லாமே சூப்பரா இருக்கு.